ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் தலக்கறி வறுவல் ஸ்பைஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லா குறிப்புகளும் உங்களை வந்தடையும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒண்டர் பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தலைக்கறி வறுவல் பண்ணுறதுக்கு 3/4 கிலோ தலைக்கறி வாங்கியிருக்கோம். அதில் ஓடெல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க. நல்ல மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். ஒரு குக்கரில் இந்த தலைக்கறியை போட்டுட்டு 1 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், தலைக்கறி மூழ்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக வைக்கணும். ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சா நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் எடுத்து தனியாக தாளிக்க போகிறோம். ஒரு வாணலில் நல்ல எண்ணெய் நிறைய ஊற்றிக்கணும். ஒரு 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு போடணும். மட்டன் சமைக்கும்போது சோம்பு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். சோம்பு உடலுக்கும் ரொம்ப நல்லது. உடல் எடையை கம்மி பண்ணுறதுல சோம்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கலர் மாறிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும், வாசனை வர்ற வரைக்கும். ஒரு சின்ன தக்காளி நறுக்கினது போடணும். 2 பச்சை மிளகாய் போடணும். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய வெங்காயம் தக்காளி போடக்கூடாது. வறுவல்ங்கிறதால கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாக்கால ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், சோம்பு பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன். இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கணும். வறுத்துட்டு செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா வாசனையும் வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச தலைக்கறியை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலாவும் தலைக்கறியும் நல்லா பரண்டு வரும் வரைக்கும் நல்லா வேக விடணும். சுண்டி வரணும். இப்போவே நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். மூடி வச்சுருவோம். சிம்மில் வச்சுருவோம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதுவும் வத்தட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் மிளகு பொடி போட்டுப்போம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுப்போம். சுவையான தலக்கறி வறுவல்
தயாராகிடுச்சு. இது சாதத்து கூட சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடயும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். தலைக்கறி யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் ஒண்டர் போலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.